அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் மாநில நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மண்டல தர்பியாவிலே நாம் எல்லாம் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எத்தனை உரைகள், சொற்பொழிவுகள் அல்லது இப்போது சொல்லப்படுவதைப் போல உரை வீச்சுக்கள் இதையெல்லாம் நடத்தினார்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிட முடியும். ஆனால் அந்த 23 ஆண்டு காலமும் தொடராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி வகுப்பெடுப்பது. அந்த வகுப்புகளில் இருந்துதான் இந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். 23 ஆண்டு காலத்தில் உலகம் அச்சமடையக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த வகுப்புகளின் மூலமாகத்தான் வார்த்தெடுத்தார்கள். 10,000 பேரோ 20,000 பேரோ கூடி நடத்தப்படக்கூடிய மாநாடுகளில் கிடைக்கக்கூடிய பலனை விட ஒரு 50 பேர்கள் கூடி நடத்தப்படக்கூடிய இது போன்ற வகுப்புகளில் கிடைக்கக்கூடிய பயன்கள் அதிகமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய அகீதா இங்கு சரியான முறையிலே உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. ஏகத்துவத்தை அகீதாவாக கொண்டு எந்த லட்சியத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்தில் 30 ஆண்டு காலமாக நிலையாக நிற்கக்கூடிய ஒரு ஜமாஅத்தாக நம்முடைய ஜமாஅத் இருந்து வருகின்றது. இது நபிமார்கள் போதித்த அகீதா. ஜமியாவுடைய லட்சியம் நபிமார்கள் போதித்த லட்சியம். அதைத்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் முதலாவது வகுப்பிலே நமக்கு சொல்லித் தந்தார்கள். இன்னும் சொல்லக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், குல் ஹாதிஹி சபீலி அதோ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனித்தபானி. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுவே என்னுடைய நேரான வழியாகும். நான் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீது இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நேர் வழியைத்தான் நம்முடைய ஜமாத் மக்களுக்கு போதிக்கின்றது. இந்த நேர்வழியில் இருந்து பல்வேறு மக்கள் பிளவுபட்டு பிரிந்து சென்றதை வரலாறுகளில் இருந்து நம்மால் பார்க்க முடியும். பல்வேறு மக்கள் இந்த நேர்வழியில் இருந்து பிளர்ந்து பிரிவுபட்டு சென்றதை நம்மால் பார்க்க முடியும். அந்த கூட்டத்தார்களிலேயே மிக முக்கியமான கூட்டத்தார்கள், முதலாவதாக பிளவுபட்டு சென்ற கூட்டத்தார்கள் யாரு? கவாரிஜிகள். கிபி ஹிஜ்ரா 36 அல்லது 37 இவர்களுடைய தொடக்கம் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தார்களை பற்றி நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பின்னர் தோன்றிய எல்லா பிரிவினர்களிலும் இந்த கூட்டத்தார்களுடைய சாயலை நம்மால் பார்க்க முடியும். கவாரிஜிகளுக்கு பின்னால் தான் பல கூட்டத்தார்களும் தொடங்குகின்றார்கள். ஷியாக்களாக இருக்கட்டும், முத்தசிலாக்களாக இருக்கட்டும், பல்வேறு கூட்டத்தார்களுடைய வரலாறு அதற்கு பின்னால் தான் தொடங்குகின்றது. முதலாக இஸ்லாத்திலிருந்து பிளவு பெற்று சென்ற கட்சி யாரு? கவாரிஜிகள் தான். மற்ற எல்லா கூட்டங்களிலும் இவர்களுடைய சாயலை நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இவர்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது. ஒரு நெகட்டிவான இடம், பாசிட்டிவான இடம் அல்ல. அன்பிற்குரியவர்களே, இந்த கவாரிஜிகளை பற்றி நேரம் மிக சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் வேகமாகத்தான் செல்ல வேண்டியது இருக்கின்றது. இந்த கவாரிஜிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே அதற்கு பின்னர் கனிமத்தை பங்கிடக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பனு தமீம் குலத்தை சார்ந்த துல் குவைசிரா என்கின்ற அந்த மனிதர் உள்ளே வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகின்றார், முகம்மதே நீதி காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். யாரை பார்த்து? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லுகின்றார், முகம்மதே நீதி காட்டுங்கள் என்று. 2 விதத்தில் தவறான செய்தி. அவருடைய பேச்சில் 2 தவறுகள் இருக்கின்றது. ஒன்று, முகம்மதே அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அழைப்பதை போல யாரை கூப்பிடாதீங்க,
அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது ஒண்ணு. இரண்டாவது, யாரை பார்த்து நீதி காட்ட சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நீதி காட்ட சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும். நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு யார்தான் நீதியுடன் நடந்து கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு யார்தான் நீதியுடன் நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில், வானத்தில் உள்ளவன் என்னை நம்பிக்கை கொள்ளுகின்றான், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றான், பூமியில் இருக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதித்த ஒரு சம்பவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தலையை கொய்து விடட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை அப்படித்தான் இருந்தது. 23 ஆண்டுகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தவறு செய்தவர்களை மன்னித்து விடக்கூடிய ஒரு நடைமுறை தான் இருந்தது. இன்னைக்கு பார்க்கிற போற கழுத்தை அறுக்கக்கூடிய ஒரு நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இதனுடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு இன்னும் கூடுதலான விளக்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அந்த மனிதர் திரும்பி செல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இவரை விட்டு விடுங்கள், இவருக்கு தோழர்கள் சிலர் இருக்கின்றார்கள். வேற அறிவிப்புகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவரை போன்றவர்கள் உருவாவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய தொழுகையையும் உங்களுடைய தொழுகையையும் நீங்க கம்பேர் செய்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர்களுடைய நோன்பையும் உங்களுடைய நோன்பையும் நீங்க கம்பேர் செய்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களது ஒரு பொருட்டாகவே இருக்காது, அப்படி இருக்கும். அவ்வளவு அதிகமாக இபாதத்து செய்பவர்களாக இருப்பார்கள், அதிகமாக திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த வேதத்துடைய வசனங்கள் என்ன செய்யாது? அவர்களுடைய தொண்டை குழியை விட்டு இறங்கி செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். வசனத்தை ஓதுவாங்க, அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு வேட்டை மிருகத்தை துளைத்து செல்லக்கூடிய அன்பை போல அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னும் ஒரு அறிவிப்பில் நாம பார்க்கிறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அந்த கூட்டத்தார்கள் சிறு வயது இளைஞர்களாக இருப்பார்கள். யாரா இருப்பாங்க? முதிர்ச்சி அடைஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, அனுபவ சம்பத்து உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க? சிறு வயதை உடைய இளைஞர்களாக இருப்பார்கள். அவர்கள் பூமியிலேயே சிறந்த சொல்லை சொல்லுவார்கள். எது பூமியில சிறந்த சொல்லு? பூமியில சிறந்த சொல்லு அது அல்லாஹ்வுடைய வேதம், திருக்குர்ஆனை தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா வேட்டை பிராணியுடைய உடலில் இருந்து எய்யப்பட்ட அம்பு அதை துளைத்து மறுபக்கம் செல்வதை போல அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார். இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்புகளை நாம காரிஜியாக்களுடைய பண்புகளாக நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள், முதிர்ச்சி அடையாதவர்களாக இருப்பார்கள், இபாதத்திலே அதிகம் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். நம்முடைய இபாதத்தை விட அதிகமாக இபாதத்து செய்வார்கள். தொழுகையும் நோன்பு எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணா என்னவா இருக்கும்? நம்முடைய தொழுகையும் நோன்பு எல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அளவுக்கு இபாதத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். பூமியிலே சிறந்த சொல்லாக இருக்கக்கூடிய குர்ஆனை ஓதுவார்கள். அது அவர்களுடைய தொண்டை குழியை விட்டு இறங்கி செல்லாது. தலைவர்களை கண்ணியம் செய்ய மாட்டார்கள். இது போன்ற பண்புகளை நாம் என்ன செய்யலாம்? இந்த 2 செய்திகளில் இருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த கூட்டங்களிலேயே 10க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் காரிஜியாக்களை பற்றி மட்டும் செய்திருக்கிறாங்க. வேற எந்த கூட்டத்தை பற்றியும் இந்த அளவு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. இந்த அளவுக்கு அதிகமாக வேற எந்த கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு அறிவுறுத்தல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தை பற்றி நாம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம்ன்றதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக எச்சரிக்கை செய்த ஒரு கூட்டத்தை பற்றி நாம எந்த அளவுக்கு படித்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிப்பீன் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தம் யாருக்கும் நடந்து பின்னாலேன்னு சொல்லுங்களேன். சிப்பீன் யுத்தம் யாருக்கும் நடந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதுல யாரு முஸ்லிம், யாரு காஃபிர்? 2 பேருமே முஸ்லிம்கள்.
இரண்டு பேருமே முஸ்லிம்கள், யாரும் யாரையும் காஃபிர் ஆக்கல என்பதை உணர்ந்து கொள்ளணும். ரெண்டு பேருக்குமே ரெண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு இடையில நடைபெறக்கூடிய ஒரு யுத்தம். அவர்கள் இருவருக்கும் அதற்கு தக்கதான காரணங்கள் இருந்தது. அந்த யுத்தத்துக்காக அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு காரணங்கள் இருந்தது. அதை விளக்க போனோம்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும், நிறைய பேச வேண்டியிருக்கும். அந்த யுத்தம் நடைபெறுகின்றது. யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்சியுடைய கை ஓங்குகின்றது. வெற்றியுடைய பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படை முன்னேறக்கூடிய நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையிலிருந்து ஈட்டியில் திருக்குர்ஆன் ஏந்தி வைக்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் அப்படி திகைச்சு போய் நின்றுறாங்க. திருக்குர்ஆனை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, மக்கள் போர் செய்வதை நிறுத்துகின்றார்கள். மஷூராக்கள் நடைபெறுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பில் இருந்தும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பில் இருந்தும் அமர்ந்து பேசப்படுகின்றது. பேசினதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இரண்டு தரப்பிலும் இரு நடுவர்களை நியமிக்கின்றார்கள். ரெண்டு தரப்பிலையும் ஒரு நடுவர்களை நியமிக்கிறாங்க. வரலாறு தெரிஞ்ச வரலாறு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பில இருந்து யார் நியமிக்கப்பட்டாங்க, சத்தமா சொல்லுங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு கண்ணியத்துக்குரிய ஒரு சஹாபி. மறுபக்கத்தில் இருந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பில் இருந்து நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக இழிப்பெயர் கேட்ட ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க அவங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். சிறப்புக்குரிய ஒரு சஹாபி, கண்ணியத்திற்குரிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரால் பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபி. யாரு? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய வெற்றிகளை இஸ்லாத்திற்கு தேடி தந்த சஹாபி. ரெண்டு பேரையும் நடுவர்களாக நியமிக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு பேரையுமே நடுவர்களாக நியமிக்கப்பட்ட செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த படை வீரர்களுக்கு மத்தியில் அங்க சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து ஒரு கூட்டம் எழுது. இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அங்க இருந்து ஒரு கூட்டம் எழுந்து அவர்கள் என்ன சொல்றாங்க, தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை அலி மனிதர்களுக்கு கொடுத்து விட்டார். தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் உரியது? இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ். 6வது அத்தியாயம் 57வது வசனம். தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு நல்லா சொல்லுவான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை அலி மனிதர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து ஒரு கூட்டம் எழுகின்றது. அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 6000 பேர் வருவார்கள் என்று சொல்லி வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காரிஜியாக்களுடைய எண்ணிக்கைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சஹீஹான செய்தியில் நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் 6000 பேர் இருந்தார்கள் உள்ள செய்திகள் நிறைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அவங்க எதை சொல்லி வராங்க, இந்த பிரிவு எதனுடைய அடிப்படையில் ஏற்படுது, எதைத்தான் அவங்க சொன்னாங்க? குர்ஆனை சொன்னாங்க. குர்ஆனுடைய வசனத்தை சொன்னார்கள். எப்படி? இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ். இந்த வசனம் இன்னைக்கு இஸ்லாமிய பிரிவினர்களை நீங்க பார்த்தீங்கன்னா 100ல் 80 பிரிவினர்கள் தங்களுடைய அடிப்படையாக வச்சிருக்கிற வசனமே இந்த வசனம் தான். ஜமாஅத் இஸ்லாமியாக இருக்கட்டும், இஹ்வானுல் முஸ்லிமீனாக இருக்கட்டும், அதுபோல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஐசிஸாக இருக்கட்டும், எந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் இந்த வசனத்தை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த வசனத்துடைய அடிப்படையில் ஒரு கூட்டம் வெளியேறுகிறது. வெளியேறியவர்கள் என்கின்ற பெயரிலே அவர்கள் கவாரிஜிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அலி மக்களுக்கு வழங்கியதனால் அலி காஃபிர் ஆகி விட்டார்னு அந்த மக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன ஃபத்வா கொடுத்தாங்க? யாரை பார்த்து? சஹாபாக்கள்ல 4வது அந்தஸ்துக்குரிய சஹாபி. அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவுடைய அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 1வது, 2வது நாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதிக்கிறோம், 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். அந்த சஹாபியை பார்த்து என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையுடைய மகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கணவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த தோழரை பார்த்து என்ன சொல்றாங்க? அலி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுத்து விட்டார், அவர் காஃபிராகி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் எந்த பகுதிக்கு சென்றார்கள் சொன்னா ஹரூரியா என்கின்ற அந்த பகுதிக்கு அவங்க சென்றாங்க. அதனால் அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க? ஹரூரிகள் என்கின்ற பெயர்லையும் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இந்த மக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய விஷயத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க. இவர்கள் நம்மோடு போர் செய்யக்கூடியது வரை நாம் இவர்களோடு போர் செய்ய மாட்டோம்னு அறிவிச்சிடறாங்க. சஹாபாக்களுடைய பண்பை நீங்க பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல?
தன்னை அவமதித்த அந்த மனிதனை கொலை செய்ய விடல. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தன்னை காஃபிர் என்று அழைச்சா கூட என்ன செய்யல, இவர்கள் நம்மோடு போர் செய்தாலே தவிர நாம் அவர்களோடு போர் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் இவர்களுடைய கொள்கை தவறு என்பதை உணர்ந்து கொண்ட சஹாபாக்கள் அவர்களோடு பேசுவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் அனுமதி வாங்குறாங்க, வாங்கி தயாராகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தயக்கத்தோடு அனுமதி கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நீண்ட செய்தி, இதை சொன்னா என்ன செய்யணும், அதோட என்னோட டைம் முடிஞ்சிடும். இந்த செய்தியுடைய அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களை போய் சந்திக்க போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் யமன்ல இருந்த கிடைத்த ஒரு நல்ல ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு இதுக்கு அவங்க கேள்வி கேட்கணும் உள்ள முறையிலேயே என்ன செய்யறாங்க, அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. போய் அங்க போன உடனேயே அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க, அங்க போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் மதிய அதாவது நடு மதியத்துடைய அந்த நேரம், சூரியன் உச்சியில இருக்கக்கூடிய நேரம், 50-60 டிகிரியில சூரியன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய, உணவருந்தி ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய அந்த இடம் எப்படி இருந்துதான், திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலம் உணர்ச்சி பூர்வமாக இருந்ததான் அந்த இடம். அந்த ஹரூரியாக்களுடைய அந்த இடம் எப்படி இருக்குது, திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலம் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துன்னு சொன்னா, சுஜூது செய்வதனால் அவர்களுடைய நெற்றித்தடங்கள் புண்ணாக மாறி இருந்தன. அந்த அளவுக்கு சுஜூது செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கைகள் ஒட்டகத்துடைய கால் குழம்புகளை போல இருந்தது. அதிகமாக இபாதத்திலே நாட்டம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பரட்டை கோணத்தோடு அவங்க இருந்தாங்க. தங்களை பார்த்து கொள்ள அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலையும் சுறுசுறுப்போடு திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களை காண்றாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் சலாம் சொல்றாங்க. அந்த மக்கள் சலாம் சொல்லிக்கிட்டு முதல்ல என்ன கேள்வி கேட்டாங்க, இப்னு அப்பாஸே எப்படிப்பட்ட மேலங்கியை நீங்க அணிஞ்சிருக்கிறீங்க? இந்த சமுதாயத்துடைய சிறந்த அறிஞராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்கன்னு அறிஞ்சுதான் என்ன செய்றாங்க, இந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு போனாங்க. போன உடனே அதுக்குள்ள பதில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னுடைய ஆடையில நீங்க என்ன குறைய பார்த்தீங்க? யமனிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய மிகச் சிறந்த ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு 7வது அத்தியாயம் 32வது வசனத்தை எடுத்து அவங்களுக்கு எடுத்து போட்டு கொடுத்தாங்க. அல்லாஹ் தன் அடியாருக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அழகையும் உணவு வகைகள் தூய்மையானவற்றையும் தடுப்பது யார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, போதும்னு ஆயிடுச்சு அந்த பதில். அப்போ நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் சஹாபாக்களிடமிருந்து வந்திருக்கின்றேன், முஹாஜிர்களிடமிருந்தும் அன்சார்களிடமிருந்தும் வந்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறிய தந்தையுடைய மகனும் அவருடைய மருமகனுமான அலியிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன். சஹாபாக்களில் அவர்கள் மீதுதான் திருக்குர்ஆன் இறங்கியது. எந்த சமுதாயத்தின் மீது திருக்குர்ஆன் இறங்கிச்சு? யாருக்கு மேல இறங்கிச்சு? சஹாபாக்களின் மீது தான் திருக்குர்ஆன் இறங்கியது. அவர்களில் எவரையும் நான் இங்கு பார்க்கவில்லை. வாக்கியங்களை நீங்க தெளிவா குறிப்பிடுத்துக்குங்க. என்ன, அந்த சஹாபாக்கள்ல எவரையுமே இந்த கூட்டத்தில் நான் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் ஒரு காலத்திலேயும் வழிகேட்டுக்கு துணையாக இருக்கல. சஹாபாக்களுடைய மன்ஹஜ் அது சரியான மன்ஹஜாகத்தான் இருந்தது. சஹாபாக்கள் எவரையுமே நான் இங்க பார்க்கல. அவர்களுக்கு நீங்கள் சொல்வதை அவர்களுக்கு சொல்வதற்காகவும் அவர்கள் சொல்வதை உங்களுக்கு சொல்வதற்காகவும் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது முதலாவதாக அவர்கள் சொல்லுவார்கள், தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை அலி என்ன செய்துட்டாரு. இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னா, குறைஷிகள் விதந்தாவாதம் செய்யக்கூடியவர்கள், குறைஷிகளோட நீங்க விவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் புறந்திரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க அதற்காகவும் ஒரு வசனத்தை தான் காமிப்பாங்க. 43வது அத்தியாயம் 58வது வசனத்தை காமிச்சு, குறைஷிகள் விதண்டாவாதம் செய்யக்கூடியவங்க, அவங்க கூட நீங்க விவாதம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போவாங்க. ஒரு கூட்டத்தார்கள் முன் வருவாங்க. அந்த மக்களுக்கு கூட தான் இவங்க விவாதம் செய்யறாங்க. அப்போ முதல் விஷயமாக என்ன சொல்லப்படுது, அலி மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பதிகாரத்தை கொடுத்து விட்டார். அல்லாஹ் சொல்லக்கூடிய இனில் ஹுக்கும் இல்லா லில்லாஹ் என்கின்ற வசனத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டார்னு சொல்லி முதலாவது. சரி, இரண்டாவது சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இரண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது,
அவருடன் நாங்கள் போர் செய்தோம், போருடைய செல்வங்களையும் கனிமத்தையும் அவர் எடுக்கல, கைதிகளையும் கைப்பற்றல. அவரு போர் செய்தது காபிர்களோடாக இருந்தால் அது ரெண்டையும் அவர் கைப்பற்றி இருக்கணும். அவர் முஸ்லிம்களோட போர் செய்திருந்தார். அவங்களுடைய புத்தி கூர்மையை நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு புத்தியை ஆதாரமாக வைத்து விவாதம் செய்யக்கூடியவங்க நம்ம பார்க்கிறோம். காரிஜியாக்களுடைய புத்தியை நீங்க ஒன்று பார்த்துக்குங்க. அவர்கள் போர் செய்தது காபிர்களோடு போர் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்திருக்கணும்? கனிமத்தை எடுத்திருக்கணும், போர் செல்வத்தையும் எடுத்திருக்கணும், கைதிகளையும் கைப்பற்றி இருக்கணும், அடிமைகளாக்கி இருக்கணும், பெண்களையும் ஆண்களையும் எல்லாம். அல்லது அவர்கள் முஸ்லிம்களோடு போர் செய்திருந்தால், முஸ்லிம்களோடு போர் செய்வது நமக்கு ஆகுமானதல்ல, அது ஹராமான ஒரு விஷயம். அப்போ என்ன செய்தார் அலி? இரண்டாவது தவறு. சரி, மூன்றாவது சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஒப்பந்தம் செய்யக்கூடிய இடத்துல அலி அமீருல் மூமினின் என்று சொன்ன அந்த செய்தியை அழித்து கொண்டார். அவர் அமீருல் மூமினின் இல்லைன்னு சொன்னா அமீருல் காஃபிரினா அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் வேற எதுவுமே இல்லை. அமீருல் மூமினின் இல்லைன்னா காஃபிர்களுடைய அமீர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த மூன்று செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, முதலாவதாக அல்லாஹுடைய அதிகாரத்தில் மனிதர்களுக்கு அலி வழங்கினார் என்கின்ற அந்த காரியத்தில் அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து நான் வாசித்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். அல்லாஹ் ஒரு திருகத்துல 8/1 கூட பெறாத ஒரு காரியத்தை மனிதர்களுக்கு தன்னுடைய அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு திருகத்துல 8/1 கூட வராத ஒரு விஷயத்துக்காக தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அதிகாரம், தன்னுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வசனத்தை நான் ஓதி காண்பிக்கிறேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓதி காண்பிக்கிறாங்க. 5வது அத்தியாயம் 95வது வசனம். இஹ்ராம் கட்டிய நிலையில வேட்டையாடினால் அந்த வேட்டையாடிய பிராணி அவர்கள் கொண்டதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக கொடுக்க வேண்டும். அந்த விஷயத்துல நீங்க என்ன செய்துங்க? நீதமுடைய இருவர் உங்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும் அல்லாஹ் சொல்லுவான். எதுல? வேட்டையாடிய பிராணிக்கு சமமான ஒண்ணு அவர் கொடுக்கணும். அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்களா? நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்கட்டும். இந்த விஷயத்துல அல்லாஹ்வே தன்னுடைய தீர்ப்பை சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கலாம்? தீர்ப்பை நேரடியா சொல்லி இருக்கலாம். ஆனா தன்னுடைய தீர்ப்பை என்ன செய்யறான்? 2 நீதமுடைய மனிதர்களுக்கு விட்டு கொடுக்கிறான். இது ஒரு ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு 2வது ஆதாரத்துக்கு போனாங்க. அந்த இதை சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி, அதாவது ஒரு முயலுடைய காரியத்தில் மனிதர்கள் தீர்ப்பு கூறுவது சிறந்ததா, அல்லது மனிதர்களுக்கிடையே கலகம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தக்கூடிய காரியத்தில் தீர்ப்பு கூறுவது சிறந்ததான்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் மனிதர்களுக்கு இடையிலே கலகம் ஏற்பட்டு ரத்தம் சிந்ததுல தீர்ப்பு கூறுவதுதான் சிறந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க. 2வது வசனத்துக்கு போறாங்க. 4வது அத்தியாயம் 35வது வசனம். கணவன் மனைவியர்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்பட்டால் அங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதமான 2 பேர்கள், கணவனுடைய உறவினர்கள் இருந்து ஒரு ஆளு, மனைவியுடைய உறவினர்கள் இருந்து ஒரு ஆளு, அவர்களை மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதுறாங்க. பெண்களுடைய காரியத்தில் மனிதர்கள் தீர்ப்பளிப்பது சிறந்ததா, அல்லது மனிதர்களுக்கு இடையே கலகம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு விஷயத்தில் தீர்ப்பளிப்பது சிறந்ததான்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, மனிதர்களுடைய காரியத்தில் ரத்தம் சிந்தக்கூடிய விஷயத்தில் தீர்ப்பளிப்பது தான் சிறந்ததுன்னு சொல்லி அந்த மனிதர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த விஷயம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டு 2வது விஷயத்துக்கு போறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்லுங்க? போர் செல்வமும் கைதிகளையும் கைப்பற்றுவது. இது விஷயமாக உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். போர் கைதிகளை கைப்பற்றுவது என்று சொன்னால் உங்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் கைதியாக எடுத்துக்கொள்வீர்களா? மற்ற போர் கைதிகளிலே நீங்கள் ஹலாலாக்கியவற்றை அவர்களிடத்தில் நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்வீர்களான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலையும் அவங்க சொன்னாங்க, இதுல 2 விதமாக நீங்க சொல்லலாம். 2 விதமா நீங்க சொன்னாலும் குஃப்ரா போயிடும். மற்ற போர் கைதிகளிடத்தில் அவர்களிடத்தில் ஹலாலாக்குவதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் நாங்கள் ஹலாலாக்கிக் கொள்வோம்னு சொன்னா நீங்க குஃப்ர் செய்துட்டீங்க. 2வது செய்தி என்ன? நீங்கள் அவர்கள் எங்களுடைய தாயார் அல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க குஃப்ர் செய்துட்டீங்க. குர்ஆன் வசனத்தை நீங்க நிராகரிக்கிறீங்க. இந்த நபி முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர். 33வது அத்தியாயம் 6வது வசனம். அவருடைய மனைவியர்கள் யாரு? உங்களுடைய தாயாராக இருக்கின்றார்கள் என்கிற வசனத்தை நீங்க மறுத்து அதுலயும் குஃப்ர் செய்திருவீங்க. இந்த 2ல நீங்க இந்த 2 தீய காரணங்கள்ல எந்த காரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முடிஞ்சுதா 2வது விஷயம் கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. 3வது விஷயத்துக்கு போறாங்க.
மூணாவது விஷயம் என்ன? பேக்ல இருந்து சொல்லுங்களேன். மூணாவது விஷயம் என்ன? அமீருல் முஃமினீன். இதுக்கு என்ன காரணம்? அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, ஹுதைபியா உடன்படிக்கை எடுத்து சொன்னாங்க. அலியை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முகமது ரசூலுல்லாஹ்விற்கும் இன்ன நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் காஃபிர்கள் அதை ஆட்சேபிக்கிறார்கள். நாங்க தான் ரசூல் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த ஒப்பந்தத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் அழித்தார்கள். என்ன சொல்லிட்டு அடிச்சாங்க? நான் ரசூல் என்பது உனக்கு தெரியும் அலி, அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனால தேவையில்லைன்னு சொல்லி முகமது பின் அப்துல்லா என்று தன்னுடைய பெயரை எழுதினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இதை சொன்ன உடனே என்ன ஆயிட்டுது? அந்த மக்கள் 3 விஷயத்திலையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 6000 பேர் இருந்ததுல வரலாற்றுகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2000 பேர் என்ன செய்துறாங்க? வந்துடுறாங்க. பாக்கி மீதமுள்ள 4000 பேர்கள் அவர்கள் தான் தீவிரவாதிகளான காரிஜியாக்களாக இருந்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருக்காங்க? அவர்கள் யுத்தம் செய்வது வரை நாம யுத்தம் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தீவிரமான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹபாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்கிறாங்க. அதை கொலை செய்ததை கூட அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடியது எப்படி பதிவு செய்யப்படுதுன்னு சொன்னா, முஸ்லிம்கள் மரண தண்டனை நிறைவேற்றுறதை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா பிற்பகுதியில் தான் வெட்டி நிறைவேற்றுவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன செய்தாங்க? முற்பகுதியில் கழுத்தை அறுத்து கொண்டாங்கன்னு சொல்லி வருது. யார் இப்போ அது மட்டும் இல்லை, அவருடைய மனைவி, கர்ப்பமாக இருந்த மனைவியை என்ன செய்தாங்க? கருவை வெளியே கொண்டு வந்து, வைத்த கீறி கருவை வெளியே கொண்டு வந்து அதை கொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்மணியையும் கொலை செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இதை செய்துக்கிட்டு அதே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படி போகக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய தோட்டத்தின் வாயிலாக, திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் போகும்போது அதில் ஒருத்தன் என்ன செய்வானா? ஒரு திராட்சை பழத்தை எடுத்து வாயில வைப்பானா. வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவர் சொல்லுவாராம், இது ஹராம் என்று உனக்கு தெரியாதா? அதை துப்பி விடு அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தன் என்ன செய்வானா? ஒரு பன்றியை, தன்னுடைய வாளுடைய அந்த இதை பார்க்கறதுக்காக ஒரு பன்றியை வெட்டுவானா. கிறிஸ்தவர்களுடைய அந்த பொருள் ஹராம் என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லி ரெண்டுக்கும் என்ன செய்திருவாங்க? அந்த தொகையை கொடுத்து அதை அந்த செய்தியையும் இதோட சேர்த்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஸ்லிம்களுடைய உயிர் லாகவமாக கைப்பற்றப்படுகிறது, காபிர்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு தரப்படுகிறது. இதுதான் காரிஜியாக்களுடைய பண்பு. இதை அறிந்த உடனேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுறாங்க. அந்த நேரத்தில் இந்த மக்கள் நகர்வான் என்கின்ற அந்த பகுதியில் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு செல்கிறார்கள். ஹபாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாவை கொலை செய்தவர்கள் முன்னேறி வாருங்கள்னு சொல்றாங்க. அவங்கள தந்துட்டா என்ன செய்யறோம்? அவங்களுக்கு மட்டும் தண்டனையை கொடுக்குறோம், உங்களை விட்டுறோம்னு சொல்றாங்க. அந்த ரத்தத்தில் எங்கள் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறதுன்னு அந்த மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய நேரத்தில் போர் நடைபெறுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் 1 2 பேர்கள் மட்டும் மரணம் அடைகிறாங்க. மற்றவர்கள் எல்லோருமே என்ன செய்யப்படுறாங்க? நிர்மூலம் செய்யப்படுகிறாங்க. 9 பேரை தவிர. ஒரு 9 பேர்னு சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரு 4-5 பகுதிகளில் சென்று அந்தந்த பகுதிகளில் தங்கி இந்த கொள்கைக்கு உயிரோட்டம் கொடுத்தவாறு இருந்தார்கள். அந்த கொள்கை கியாமத் நாள் வரை நிலைநிற்கக்கூடிய கொள்கை தான். அந்த கொள்கை என்ன செய்யல? முழுவதுமாக அழிந்து விடவில்லை. இன்றைய காலத்தில் கூட ஓமான் போல உள்ள பகுதிகளில் இந்த தீவிரவாதம் இல்லாத இபாதிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், காரிஜியாக்களுடைய அதே கொள்கையுடைய ஒரு கூட்டம், தீவிரவாத சிந்தனை இல்லாத மக்களாக இருந்து வருகிறார். அப்போ இது கவாரிஜிகளுடைய கொள்கை. இந்த போர்ல முன்னறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு முன்னறிவிப்பு கூட செய்வாங்க. அதை அந்த நேரத்தில் நான் சொல்லல. அவர்களுடைய அடையாளம் ஒரு கருப்பு நிற மனிதர் ஆவார். அவருடைய 2 கொடுங்கைகளில் ஒன்று பெண்ணின் கொங்கை போல இருக்கும் அல்லது துடிக்கும் இறைச்சி துண்டை போல இருக்கும். அவர்கள் மக்களிடையே பிரிவினை ஏற்படக்கூடிய நேரத்தில் வருவார்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஆரம்ப காலத்தில் சொல்லிடுவாங்க முன்னறிவிப்பாக. அதில் இப்படி ஒரு மனிதர் இருப்பார், இந்த கூட்டத்தாரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு மனிதர் இருப்பார். இந்த யுத்தம் நடந்த உடனேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்களை அனுப்பி இப்படி ஒரு மனிதரை தேடி வாருங்கன்னு சொல்றாங்க. தேடி பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, அதில் இருப்பாரு, தேடி பாருங்கன்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சென்று தேடியதாக வரலாற்று குறிப்பில் பார்க்குறோம். கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மனிதரை அதில் கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி அல்லாஹுவை துதித்து அல்லாஹுடைய தூதர் உண்மையே சொன்னார்கள்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்துறாங்க அந்த செய்தியில். அப்போ இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தாங்க. இந்த கூட்டத்தை முன்னறிவிப்பு செய்த எந்த கூட்டத்தையும் முன்னறிவிப்பு செய்யலை என்பதையும்
நாம் பார்த்துக்கணும். இந்த கூட்டத்தாருடைய பண்புகள் ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. இந்த கூட்டத்தாருடைய பண்புகள் என்னது? இவர்கள் முஸ்லிம்களை காஃபிராக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய இரத்தத்தை சிந்தக்கூடியவர்கள், பெரும்பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை என்ன சொல்லுவாங்க? நிரந்தர நரகம், காபிர்கள்னு பத்துவா கொடுக்கக்கூடியவங்க, சிறிய சிறிய தவறுகளுக்காக கூட ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள், அறிஞர்கள் இவர்களுக்கு மத்தியில் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இளைஞர்களாகத்தான் இவங்க இருப்பாங்கன்றதெல்லாம் இவங்களுடைய பண்புகளாக நாம பார்க்கலாம். இனி சுருக்கமாக என்ன செய்யறோம்? ISIS உடைய வரலாற்றை நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கிறோம். இந்த ISIS 1999 ஆண்டுல வந்து ஜமாத்துல் தௌஹீத் வல் ஜிஹாத் என்கின்ற பெயரில் ஆரம்பமாகுது. 1999 ஜமாத்துல் தௌஹீத் வல் ஜிஹாத் என்கின்ற பெயரில் ஆரம்பமாகிறது. 2004 இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அல் கைதாவுக்கு கூட உறுதி பிரமாணம் செய்கிறார்கள். 2006 மற்ற சுன்னி அமைப்புகளோடு சேர்ந்து முஜாஹிதீன் சூரா கவுன்சில் என்கின்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கிருந்து இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் ISI என்கின்ற அந்த அமைப்பை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். 2011 சிரியாவுக்கு இவர்கள் படைகளை அனுப்புகின்றார்கள். 2014 சிரியா மற்றும் ஈராக்குடைய பெரும் பகுதியை திடீர்னு ஒரு யுத்தத்தில் என்ன செய்யறாங்க? கைப்பற்றுறாங்க, கிலாபத்தை அறிவிக்கின்றார்கள். 29 ஜூன் 2014 உலகளாவிய இஸ்லாமிய கிலாபத்தை அறிவித்து தங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அல் பக்தாதியை உலக முஸ்லிம்களுடைய கலீஃபாவாக அறிவிக்கிறாங்க. இவ்வளவு செய்திகளையும் நாம வந்து சுருக்கமாக அவர்களுடைய வரலாறுல நாம பார்க்கிறோம். விளக்கமாக இவர்களுடைய செய்தியை பற்றி பேசணும்னா என்ன செய்யணும்? ஒரு 1-1.5 மணி நேரம் பேச வேண்டி இருக்கும். அவர்களுடைய அக்கீதாவுடைய விஷயங்கள் அதெல்லாம் நிறைய பேச வேண்டி இருக்கும். இவர்களுடைய செய்தியில உங்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய 1-2 கேள்விகளை 1-2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் என்ன செய்யறேன்? எடுத்து சொல்றேன். அதோட நமக்கு டைம் ஆயிரும். இந்த ISIS வரக்கூடிய அதாவது பிரபலமாகக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிரியாவில் வந்து உள்நாட்டு போர் தொடங்கி பஷார் அல் அசாத்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அவனுடைய அந்த படை தோற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் ISIS திடீர்னு பிரபலமாகுது. இந்த படை இவங்க வந்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பஷார் அசாதுக்கு மேல இருந்த அந்த நெருக்கடி குறைந்து இன்னைக்கும் பஷார் அசாத் தான் சிரியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது அவர்கள் மீது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. தோல்வி அடையக்கூடிய நிலைமையில இருந்தான் பஷார் அசாத். இந்த படை வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய திடீர் வெற்றிக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கும் அசாது தான் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. சிரியாவில் வந்து 1/3 பகுதியை இவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. சிரியாவில் 1/3 பகுதி இவர்களுடைய கையில் இருக்கு. பெரும்பான்மையான எண்ணெய் கிணறுகளும் கேஸ் இதுகளெல்லாம் யார் கையில் இருக்குது? ISIS உடைய கையில் இருக்குது. இருந்தாலும் கூட சிரியாவில் வாழ இருக்கக்கூடிய மற்ற சுன்னி அமைப்புகளுக்கு எதிராகத்தான் இவங்க யுத்தம் செய்யறாங்களே தவிர பஷார் அசாதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் ஏதாவது செய்யறாங்களான்னு பார்த்தா இல்ல. இவங்க என்னதான் செய்துட்டு இருக்காங்க? நுஸ்ரா ஃப்ரண்ட் அடிக்கிறாங்க, ஃப்ரீ சிரியன் ஆர்மி அடிக்கிறாங்க. இது போல மற்ற சுன்னி அமைப்புகள் இருக்கிறாங்களா இல்லையா? போராட்டத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் அவங்களுக்கு எதிராகத்தான் இவங்களுடைய கண்ணோட்டம் இருக்கிறதுனால வந்து இவங்க மேல உள்ள சந்தேகத்தை வலுப்படுத்துது. இன்னும் ஒரு செய்தி நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்களை வந்து பிரம்மாண்டமாக நாம பார்த்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 1500 பேர் போறாங்க, 30,000 பேரை மொசூல்ல தோக்கடிக்கிறாங்க. அது மட்டுமா செய்தாங்க? மிகப்பெரிய ஆயுத சேகரத்தை இவர்களுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய டாலர்கள், அதாவது வங்கிகள் ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் பணம் இவங்க கையில கிடைக்குது. ஏதாவது ஒரு யுத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் பாளைய அரசர்களுடைய படை புறப்பாடுகள்ல இருந்து இன்னைக்கு உள்ள ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படை தோக்குதுன்னு சொன்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை அழிச்சிருவாங்க. அதுதான் ஒரு படையுடைய மேனுவல். எந்த மிலிட்டரியுடைய மேனுவல் என்னது? தோற்று பின்வாங்க வேண்டி வந்தால் உன்னுடைய ஆயுதம் உன்னுடைய எதிரிக்கு கிடைக்க கூடாது. ஆனா இவங்களுக்கு என்ன செய்யுது? டன்னு கணக்கில் கிடைக்குது. அப்போ அவங்க மேல சந்தேகம் வருது. பொருளாதாரம் உன்னுடைய எதிரிக்கு கிடைக்க கூடாதுன்றது எல்லா மேனுவல்லையும் இருக்கக்கூடிய விஷயம். இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் கிடைக்குது. ரொம்ப ஈஸியா ஒரு சாதாரண அமைப்பு என்ன ஆயிடுது? மிகப்பெரிய உலகிலேயே மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பாக வருகிறது. அதை நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்க மேல இன்னும் என்ன செய்யுது? சந்தேகம் வருது. எந்த தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள பிரசிடென்ட்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள ரொம்ப வாழ்த்த மாட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா என்ன சொல்றாரு?
ISIS மிக ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு, இவங்களை தோக்கடிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இதுவும் என்ன செய்யுது, இவங்க மேலே இருக்கக்கூடிய நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. காசாவில் ஒரு யுத்தம் நடந்தது, பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தில் ISIS உடைய பங்களிப்பு என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஒரு பங்களிப்பும் இல்லை. இஸ்ரேலுக்கு கூட இவங்க போராடவே இல்லை. அது எங்களுடைய கண்ணோட்டத்தை சிதைத்து விடும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்போ இது மீண்டும் நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. அமெரிக்கா மீடியாவை நீங்க பார்த்தீங்கன்னா 1500 பேர் 30,000 பேரை தோக்கடிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த செய்தியை அவங்க பிரம்மாண்டப்படுத்தின அந்த விதம், அதாவது அவங்களுடைய எல்லா பத்திரிகைகளிலும் மீடியாக்கள்லையும் இவங்களை மிகப்பெரிய ஒரு சக்தியாக காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த அமைப்பின் மீது நம்முடைய சந்தேகத்தை இதுவும் வலுவாக்குகின்றது. ஈராக்குக்கு எதிராகவும் சிரியாவுக்கு எதிராகவும் யுத்தம் செய்கிறாங்க. இந்த 2 நாடுகளையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இவங்க பக்கத்தில் ஈரான் இருக்குது, அதை பிடிப்போன்னு சொல்லணும். பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கு, அதை பிடிப்போன்னு சொல்லணும். யாரை பிடிப்பேன்னு சொல்றாங்க? சவுதியை பிடிப்பேங்கிறாங்க, ஜோர்டானை பிடிப்போங்கிறாங்க, குவைத்துக்கு போவோங்கிறாங்க. என்ன நடக்குது? இவங்க யாருடைய சக்தி? எந்த சக்தி? இவங்க பக்கத்திலேயே இஸ்லாத்துடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் இருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கிறது. உங்களுடைய பார்வை அந்த பக்கம் போக மாட்டேங்குது. போறதெல்லாம் எங்க போகுது? சவுதி அரேபியாவின் பக்கம் செல்லுகின்றது, ஜோர்டானின் பக்கம் செல்லுகின்றது என்று சொன்னால் இவர்களுடைய பிறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகம் என்ன செய்யுது? நமக்கு வலுவடைகிறது. வல்லரசுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வல்லரசுகளும் தீவிரவாத குழுக்களை உருவாக்குறதுலாம் சொல்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்தியாவும் கூட அப்படி சில குழுக்களுக்கு சப்போர்ட் செய்தது. யாருக்கு? LTTE போல உள்ள குழுக்களுக்கு சப்போர்ட்டுகள் செய்யப்பட்டது இந்தியாவில் இருந்தும். பாகிஸ்தான் சப்போர்ட் செய்தா இல்லையா? லஷ்கர்-e தொய்பா, ஜெய்ஷே முகமது இது போல உள்ள தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் செய்தா இல்லையா? காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் செய்தா இல்லையான்னு சொன்னா செய்தாங்க. அவர்களுடைய பயிற்சி பாசறையே அங்க வச்சிருந்தாங்க. இப்படி நிறைய சப்போர்ட்டுகளை ஒவ்வொரு அரசுகளும் செய்யக்கூடியது வழக்கம். இது ஒன்றும் புதிய ஒரு விஷயத்தை நாம சொல்லல. அப்ப என்ன இருக்குது? இவர்களுடைய பிறப்புல ஒரு காரியமான ஒரு சந்தேகம் இருக்குது. இவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சந்தேகம் இன்னும் வலுவாகுது. இவ்வளவு ஆண்டுகளாக 1400 ஆண்டுகளாக இஸ்லாத்துக்கு எதிரான தொடரான பிரச்சாரத்தை மேற்கத்திய சக்திகளும் ஓரியண்டலிஸ்டுகளும் எல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு நிமிடமும் நூறுக்கணக்கான புத்தகங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வெளியிடப்படுகின்றன. அவர்களுடைய மீடியாக்கள் எல்லாம் இணைந்து இஸ்லாத்தின் மீது களங்கம் கற்பிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 1400 ஆண்டுகளாக இஸ்லாத்துக்கு எதிராக எழுதப்பட்ட இலக்கியங்களைப் போல வேற எந்த மதத்துக்கு எதிராகவும் எழுதப்படவில்லை, வேற எந்த இசத்துக்கு எதிராகவும் எழுதப்படவில்லை. வேற எந்த சித்தாந்தத்தையும் இந்த மேற்கத்திய சக்திகளும் ஓரியண்டலிஸ்டுகளும் இந்த அளவுக்கு எதிர்க்கவில்லை. ஆனாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. இஸ்லாத்தை தோக்கடிக்க முடிஞ்சதா யாராவது? முடியல. ஆனா இந்த ISIS வந்த குறுகிய காலகட்டத்திற்கு பின்னால் ஆய்வறிக்கைகள் சொல்லுகின்றது, ஒரு 100 பேர்கிட்ட கேட்டா ஒரு 30 பேர் நல்ல மதிப்பு வச்சிருந்தான்னா அது அப்படி சர்ன்னு இறங்கி வந்துகிட்டு இருக்குது. இஸ்லாத்தை பற்றிய நன்மதிப்பு மக்கள் மத்தியில் இருந்து குறைந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை எந்த கோணத்திலெல்லாம் மேற்கத்திய சக்திகள் விமர்சனம் செய்தார்களோ, இந்த மார்க்கம் மனிதநேயமற்ற மார்க்கம், மனிதர்களை கொலை செய்யக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் செய்தாங்க. அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? நிரபராதிகளா பத்திரிகையாளர்களா யாருன்னு இல்லாம அழகா நல்ல நீட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மேல வரக்கூடிய நிறைய செய்திகள் பொய்யான செய்திகள் இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா வெளிப்படையாக தெரியக்கூடிய செய்திகள் நிறைய செய்திகள் நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குது இவங்களுடைய செய்திகள்? முஸ்லிம்கள் இரத்ததாகிகள், இரத்தத்தை நேசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டக்கூடிய அந்த செய்திகளை நாம பார்க்கிறோம். இரண்டாவது, இஸ்லாத்துக்கு மேல இந்த மக்கள் மேற்கத்தியவாதிகளும் ஓரியண்டலிஸ்டுகளும் எல்லாம் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு நாம பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் விஷயத்துல சொல்லுவாங்க, அடிமை பெண்களுடைய விஷயத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? அடிமை சந்தைகள் சிரியாவிலேயும் ஈராக்கிலும் திறக்கப்பட்டு பெண்கள் கைப்பற்றப்படக்கூடிய பெண்கள் அடிமைகளாக விற்பனை செய்து அவர்கள் வெறும் போகப் பொருள்களாக விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் மேற்கத்திய அரசுகளும் ஓரியண்டலிஸ்டுகளும் எல்லாம் என்ன செய்துகிட்டு இருந்தது? இஸ்லாத்துக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகளை செய்துகிட்டு இருந்தாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை இவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக இஸ்லாத்துடைய நற்பெயர் குறையுது. ரிசர்ச்சுகளுடைய ரிசல்ட்டுகள் அதை சொல்லுது. இவர்கள் மீது உள்ள சந்தேகம், இவர்களுடைய பிறப்பில் நமக்கு சந்தேகம் வருது.
இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலையை ஒரு காலத்திலையும் ஆதரிக்கல. இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலை செய்பவனுக்கு நிரந்தர நரகம் என்று தான் சொல்லி இருக்குது. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் உடல் முழுவதும் பாமை வச்சுக்கிட்டு எங்க வர்றாங்க, பள்ளிவாசல்களில் வந்து முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். குவைத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய தமிழ் குத்துபா நடக்கக்கூடிய பள்ளியிடையே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், ஷியாக்களாக இருக்கட்டும், தொழுகையில் இருந்த மக்கள் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொள்வதற்கு அனுமதிக்கவில்லையே இஸ்லாம். முஸ்லிம்னு பேர் சொல்லக்கூடியவர்களை எப்படி கொலை செய்ய முடியும்? தொழுகையில் இருக்கக்கூடியவங்களை எப்படி செய்ய முடியும்? பாதிரிகளை கொலை செய்யாதீர்கள், ஆடு மாடுகளை கொலை செய்யாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள் என்று சொன்ன மார்க்கத்துடைய ஆட்கள் நாம் என்ன செய்யப்படுது? தொழுகையில் இருந்த மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. இப்ப சமீபத்தில் சவுதி அரேபியாவில் சுன்னத் ஜமாத் அஹ்லு சுன்னாவுடைய படை வீரர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்து அங்கேயும் இது போல மனித வெடிகுண்டு வெடிக்குது, 17 பேர் பலியாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய பிறப்பில் மீது மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. இவருடைய கிலாஃபத் அறிவிப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதை எந்த அறிஞர்களும் கிலாஃபத் அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. கிலாஃபத் அறிவிச்சாங்களா இல்லையா? கிலாஃபத்தை இப்படி அறிவிக்கக்கூடிய மரபை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரவே இல்லை. ஏதாவது ஒரு குழு அவர்களுடைய தலைவரை இவர் தான் எங்க கிலாஃபத்துன்னு அறிவிக்கிறதுக்கு பேர் இல்லை கிலாஃபத். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அப்படி செய்யல. கலீஃபாக்களுடைய தேர்வில் இருவர்களும் இணைந்தார்கள், அவரவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். ஆனா இருவரும் இணைந்து, முஹாஜிர்களும் அன்சார்களும் இணைந்து தேர்வு செய்த கலீஃபாக்கள் தான் ஆட்சி செய்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில். எல்லாருமே இணைந்து, எல்லா மக்களும் இணைந்து பையத் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் கலீஃபாவாக ஆட்சி செய்தார். இவர்களுடைய கிலாஃபத் அறிவிப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இஸ்லாமிய மரபு அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். மார்க்க அறிவில்லாத இளைஞர்கள் தான் இவங்க கையில் இருக்கிறாங்க. அதிகமாக துடிப்பான இளைஞர்கள், அவர்களுக்கு மூளை செலவை செய்யப்பட்டு சத்தியத்தில் இருப்பதாக நம்புவதனால என்ன செய்யறாங்க, மற்ற மக்கள்களை எல்லாம் காபிர்களாக்குறாங்க. இவங்களுடைய கொள்கையை யாரெல்லாம் நம்பலையோ, காரிஜியாக்களுடைய வரலாறு சொன்னா இல்லையா, அவர்களுடைய கொள்கையை விடுத்து மற்ற மக்கள்லாம் யாரு, சஹாபாக்களை என்ன சொன்னாங்க, காரிஜியாக்கள் காபிர்கள் சொன்னாங்க. இவங்களுடைய கொள்கையும் அதே போலத்தான் காபிர்களாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நீ நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த இவர்களை பொறுத்தவரையிலே, இந்த ISIS பொறுத்தவரையிலே மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர்களுடைய வழி தெளிவான வழி அல்ல, இவர்களுடைய பக்கத்திலே அறிஞர்கள் இல்லை, இவர்களுடைய மார்க்க அறிவு கேள்விக்குறியானதாக இருக்கின்றது. இவர்களுடைய கொள்கையுடைய உறைவிடம் காரிஜியாக்களிலே சென்று செல்கின்றது. முஸ்லிம்களை காபிர்களாக ஆக்கக்கூடிய ஒரு பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பிறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது. அல்லாஹு நாடினால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் விளக்கமாக இந்த 2 குழுக்களை பற்றியும் விளக்கமான முறையிலே நமக்கு வகுப்படுப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வாராக. கேட்ட செய்திகளை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி அருள்